நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சிடி பெரிஃபரல் ஏஞ்சியோ ஸ்கேனுங்க. மேல இருக்கிறது 2 கிட்னி, கீழ இருக்கிறது கால்கள்ல போகக்கூடிய வெயினுங்க. ஒரு வெயின் பாதியில கட் ஆயிருக்குது. ஏங்கிறத சொல்றேன் கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. 35 வயசுக்காரர் ஒரு நாள் கார் ஓட்டிட்டு போறாரு. கால் மரத்து போகுது. ஹாஸ்பிட்டல் போறாரு. ஹாஸ்பிட்டல்ல கால்ல ஒரு பிளாக் இருக்குது. அந்த வெயின்ல இருக்குதுன்னு சொல்றாங்க. அதத்தான் நம்ம சிடி ஸ்கேன்ல பார்க்குறோம். இந்த பிளாக் எதனால வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவரு அதிகமா ஸ்மோக் பண்ணக்கூடியவரு. இந்த ஸ்மோக்கிங் பண்ணும்போது வரக்கூடிய அந்த நிக்கோட்டின் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, பிளட்ல இருக்கக்கூடிய பிளேட்லெட்ஸ ஆக்கிரமிப்பு செய்யுமாம். ஆக்கிரமிப்பு செய்து ஒண்ணோட ஒண்ணு ஒட்டி, அது ஒரு பிளாக்கா கிரியேட் ஆகுது. அவர் ஸ்மோக் பண்ணி தன்னோட உடல கெடுத்துக் கொண்டார். ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு எங்கேயாவது பைபிள்ல போட்டிருக்குதா? தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கா? அப்படின்னு நெறைய பேர் கேட்பாங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க. நாம் கடவுளுடைய கோவிலா இருக்கிறோம்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அவர் தங்கக்கூடிய கோவில் நம்மங்க. இந்த கோவில் நம்ம கெடுத்தா அவர் நம்மை கெடுப்பாருங்கிறதையும் பைபிள் நமக்கு சொல்லுகிறது. ஸ்மோக் பண்ண கூடாதுங்க. ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது தப்புங்க. ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்னால ஸ்மோக் பண்ணாம இருக்க முடியல, ட்ரிங்க்ஸ் பண்ணாம இருக்க முடியலன்னா, பைபிள் அழகா ஒரு வார்த்தைய சொல்லுதுங்க. இயேசு கிறிஸ்து இத சொல்றாருங்க. மகன் விடுதலையாக்கினால் உண்மையாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள்ன்னு சொல்லி. அவருடைய கால்கள பிடித்துக் கொள்வோம். எப்படியாவது என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி கேட்போம். நிச்சயமா அவர் உங்கள விடுதலையாக்குவார். ஏன் இத இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வேர்ல்ட் நோ டொபாக்கோ டேங்க.